முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் வீட்டு காவல் தொடர்பான கூடுதல் உத்தரவை அரசாங்கம் மூடி மறைக்கவில்லை. அப்படியோர் ஆவணத்தை தொடர்புத்துறை அமைச்சரான தாமே பார்த்ததில்லை என ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளர் ஃபாமி ஃபாட்சில் கூறியுள்ளார். 16வது பேரரசரான பஹாங் சுல்தான் வழங்கியதாக கூறப்படும் அக்கூடுதல் உத்தரவை மடானி அரசாங்கம் மறைத்துவிட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து அவர் கருத்துரைத்தார். இவ்விவகாரம் அரசு மன்னிப்பு வாரியத்தை உட்படுத்தியது. அதோடு உயர் நீதிமன்றத்தில் அவ்விவகாரம் இருப்பதால் தேசிய சட்டத்துறை தலைவரின் ஆலோசனை பெறப்படும் என்றார் அவர். அக்கூடுதல் உத்தரவு இருப்பதை விசாரிக்குமாறு நஜீப் செய்திருந்த மேல்முறையீட்டை புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் திங்கட்கிழமை ஏற்றுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து வழக்கு மீண்டும் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்திற்கே செல்கிறது. SRC இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் டத்தோஸ்ரீ நஜீப் பெற்ற 12 ஆண்டுகள் சிறை தண்டனையை பாதியாக குறைத்த அப்போதைய பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா எஞ்சிய தண்டனை காலத்தை நஜீப் வீட்டு காவலில் கழிக்கவும் கூடுதல் உத்தரவு பிறப்பித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அது வேண்டுமென்றே மறைக்கப்பட்டு விட்டதாக நஜீப் ஆதரவாளர்களும் எதிர்க்கட்சியினரும் ஓராண்டாகவே குற்றம் சாட்டி வருகின்றனர்.